இப்போ விஷால் அவரோட நிர்வாகம் சரியில்லாத, திறமை இல்லாத நிர்வாகம். சின்ன பிள்ளை வெள்ளாமல் வந்தால் வீடு வந்து சேராதுங்கிற மாதிரி அவர் வந்து ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் மாதிரி. இப்போது நடிகர் சங்கம் வேணும், தயாரிப்பாளர் சங்கம் வேணும், ஆர்கே நகரில் போட்டியிடணும், ஏதோ ஒரு கட்சியில் இணையணும். இது மாதிரி பலவாறு எண்ணங்கள் உள்ள ஆட்கள் நாங்கள் கிடையாது. நாங்கள் வந்து தயாரிப்பாளர்கள். சங்கத்துக்காக நான் ஒரு படத்தை நடித்து கொடுக்குறேன்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி கூட நான் நடித்த ஒரு படத்தில் கிடைத்த வருமானத்தை சங்கத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்லலாம். விஷால் ஐயா வந்து உடனே தானாக ஒன்றும் வளர்ந்து வரல, தயாரிப்பாளர் மூலியமாக தான் வளர்ந்து வந்தாங்க. விஷால் வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நல்லது செய்ய வேண்டி வரவில்லைங்க, நல்லது செய்ய வேண்டிய எண்ணம் உள்ளுக்குள்ளே இருந்துச்சு. அவர் வந்து நடிகர் சங்கத்துக்காக பாடுபட்டார். திரும்ப அங்கே தலைவரானதுக்கப்புறம் திருப்பி தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வந்தார். அதன் பிறகு ஆர்கே நகர் தொகுதிக்கு போயிட்டார். ஆர்கே நகர் தொகுதிக்கு போன பிறகு காணாமல் போய்விட்டார். இதுதான் அவரோட டோட்டல் சப்ஜெக்ட். அவ்வளோதான். சங்கத்தில் பதவிக்கு வந்தால் ஒரு பெரிய நடிகர் வச்சு படம் எடுக்கலாம். இது ஒரு முதல் கான்செப்ட்டுங்க. ரெண்டாவது, சங்கத்தில் வந்து கேபிள் டிவி என்று மிகப்பெரிய முறைகேடு ஊழல் நடந்திருக்குது. அது வந்து போர்த்தி அமைக்கப்பட்டது. வேற இன்னொரு செய்தி நிறுவனத்தின் பேரை குறிப்பிடவில்லை. மிகப்பெரிய தமிழ்நாட்டில் மிகப்பெரிய செய்தி நிறுவனத்தோடு ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஒப்பந்தம் காணாமல் போய்விட்டது. அவர் ஆரம்பத்தில் நல்லா பண்ணாருங்க. அவர் என்ன சங்கத்துக்கு வர வேண்டிய இல்லை சார், சங்கத்துக்கு வர வேண்டிய வருமானத்தை கரெக்டாக பண்ணிட்டு போயிருந்தாங்கனாவே இந்த பிரச்சனை வந்திருக்காது. வருமானமே இல்லாமல் இருக்கிற டெபாசிட் பணத்தை எடுத்து செலவு பண்ணோன்னே இப்போ கஜானா காலி ஆயிடுச்சு. விசாலே எடுத்துங்களேன், விசால ஒரு நடிகர் கம் தயாரிப்பாளர். அவரே பார்த்து இப்போ நாங்கள் ஜெயிச்சு நாங்கள் நிர்வாகம் போய் கேட்கும்போது அவர் கூட ஒரு படம் பண்ணி தரலாம். அவர் இருக்கும்போது இப்படி நடந்திருக்குது, நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாரு, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இது மாதிரி ஒரு சில பிரபலமான நடிகர்கிட்ட போய் நாங்கள் அப்ரோச் பண்ணி இது மெயினாக சங்கத்துக்கு நீங்கள் வருமானம் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணோம் சார். டிஆர் ஐயாவே சங்கத்தில் வந்து 2-3 டிஸ்ட்ரிபியூட்டர் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருக்குது. அதை தீர்க்க முடியல. அவர் தீர்க்க முடியாமறதுனால நடிகர்கள் மீது எங்களுக்கு வந்து ஒரு தலைமையற்ற ஒரு எங்களுக்கு ஒரு இது இல்லை, ஒரு நம்பிக்கை இல்லை. இந்த 10-12 வருடமாக சுத்தமாகவே இந்த நிர்வாகத்தில் இருந்த அமைப்பாளர்கள் ஒன்றுமே கண்டுக்கலை. அவங்க வருவாங்க, ஒரு தலைவராக வருவாங்க, மற்ற ஆஃபீஸராக வருவாங்க, தனக்காக சுயநலமாக சம்பாதிச்சாங்களே தவிர திரைப்பட தயாரிப்பு சங்கத்துக்காக இது வரைக்கும் ஒன்றுமே வரல. இந்த தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியிட்டால், வெற்றி பெற்றால் சந்தோஷப்படுகிறோம், தோல்வியிட்டால் மிகப்பெரிய சந்தோஷப்படுகிறோம். ஏனால் இது தயாரிப்பாளர்களுக்கு அனைவருக்குமான தோல்வி. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துடைய தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 4-5 அணிகள் போட்டியிடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அதுவும் இந்த தேர்தல் வந்து மிகப்பெரிய தேர்தல். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாள் தேர்தல் நடக்கலை. அதை வச்சு இப்போ அதுக்கு என்ன காரணம்னாங்க, சங்கத்தில் சுத்தமாக பணம் இல்லை. அது பணம் இல்லாமல் இப்போது கஜானா காலியாக இருக்குது. அதுக்கு போன நிர்வாகங்கள் வந்து சரியான முறையில் கையாளாததுனால இன்றைக்கி இந்த நிலைமைக்கு எங்களுடைய தயாரிப்பாளர் சங்கம் வந்திருக்கு. அதுவும் கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட 20-30 பேர் தான் ரொட்டீனாக வந்து அந்த ஆஃபீஸ் பேரராகட்டும் ஈசி மெம்பராக உட்காந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு என்ன வருமானம் வரணுமோ அதெல்லாம் வந்து சரியான முறையில் கையாளாமல் எல்லாம் மாற்றி விட்டது மாதிரி எல்லாம் பிரிஞ்சு வெளியே போயிடுச்சு, சங்கத்துக்கே வரல. அதனால் இப்போ கஜானா சுத்தமாக காலியாக இருக்குதுங்க. அதனால் இப்போ என்னென்னா இந்த 4-5 அணி போட்டியிடுறதும் இல்லாமல் நாங்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக நமக்கு நாமே அணி அப்படிங்கிற ஒரு அணியை உருவாக்கி இந்த தேர்தலை சந்திக்கிறோம். அந்த தேர்தலையும் நாங்கள் ஒரு வழிகாட்டுதல் குழு மாதிரி அமைச்சு அந்த குழுவுடைய எல்லாரையும் ஆலோசித்து நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்கிறோம். அதுலேயும் நிறைய திட்டங்கள் இருக்குது. ஏன்னா இப்போ சுத்தமாக சங்கத்தில் பணம் இல்லை. அந்த சங்கத்துக்கு பணம் வரணுன்னா என்ன பண்ணணும்னு நாங்கள் சில திட்டங்கள் வச்சுருக்கோம். அதில் ஒரு 2 சொல்கிறோம் உங்களுக்கு. ஏன்னா ஒருவேளை நாங்கள் ஜெயிச்சு நிர்வாகத்தை அமைஞ்சு உட்காரும்போது இன்றைக்கி இருக்கிற பிரபல நடிகர்கள் எல்லாருமே சங்கத்துலேயுமே மெம்பராக இருக்கிறாங்க. அவங்கள அணுகி நம்ம சங்கத்துக்கு நீங்கள் ஒரு கால் ஷீட் கொடுத்தீங்கன்னா சுத்தமாக கஜானாவே காலியாக இருக்கிறதுனால இதில் வரும் வருமானத்தை வச்சு ஒரு படத்தை தயாரித்து இதில் வர லாபத்தை இந்த சங்கத்தின் மூலியம் ஒரு ட்ரஸ்ட் ஒன்று இருக்குதுங்க. அந்த ட்ரஸ்ட்டு கொடுத்து நிறைய தயாரிப்பாளருக்கு உதவி செய்யலாம். அந்த நோக்கத்தில் இதெல்லாம் போயிட்டு இருக்குதுங்க. இந்த 10-12 வருடமாக சுத்தமாகவே இந்த நிர்வாகத்தில் இருந்த அமைப்பாளர்கள் ஒன்றுமே கண்டுக்கலை. அவங்க வருவாங்க, ஒரு தலைவராக வருவாங்க, மற்ற ஆஃபீஸராக வருவாங்க, தனக்காக சுயநலமாக சம்பாதிச்சாங்களே தவிர திரைப்பட தயாரிப்பு சங்கத்துக்காக இது வரைக்கும் ஒன்றுமே வரல. கிட்டத்தட்ட ஒரு 8-10 ஆண்டுக்கு முன்னாடி என்ன ஒரு நிதி இருந்ததோ அந்த நிதி போன நிர்வாகத்தினால சுத்தமாக காலியாகிடுச்சுங்க. இப்போ சுத்தமாக காலியாக இருக்குது. நிர்வாகத்தில் பணங்கிறதே இல்லை, ஜீரோவாக இருக்குதுங்க. இதுக்கு சில திட்டங்கள் வச்சுருக்கிறோம். அதில் மெயின் திட்டம் நான் இப்போ சொன்னதுங்க, ஒரு மிக
எத்தனையோ பிரபல தயாரிப்பு நடிகர்கள் இருக்காங்க, அவங்களும் இந்த சங்கத்துலேயும் மெம்பராகவும் இருக்கிறாங்க. அவங்கள அணுகி கால் ஷீட் வாங்கி நாங்கள் இது பண்ணலான்ட்டு இருக்கிறோம். ஒரு படம் எடுத்து அதில் வர லாபத்தை இந்த டெஸ்ட்டுக்கு கொடுத்து அது மூலிமா நான் தயாரிப்புகளுக்கு நல்லது பண்ணலான்ட்டு இருக்கிறோம். அது போகுங்க, இந்த சிறிய படங்கள் வந்து எங்களுக்கு ரிலீஸ் ஆகிற தேட்டரே கிடைக்கிறதில்ல. எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அந்த சிறு படங்கள் நிறைய, கிட்டத்தட்ட ஒரு 400 படம் வெளிவராமல் இருக்குது. அந்த படங்களெல்லாம் வெளிவர்றதுக்கு சங்கமே ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் அமைச்சு அது மூலிமா எந்த படங்கள்லாம் வெளியே வர்றதுக்கு திணறிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் சில நல்ல உதவிகள் செய்யலான்ட்டு இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் தமிழ்நாடு தயாரிப்பாளர் சங்கத்து மூலிமா ஆரம்பித்து அது பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க. அதே மாதிரி எஃப்எம்எஸ், சேட்டலைட், ஆடியோ போன்றவற்றையும் இப்போல்லாம் விற்கிறது மோசமாக இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட்டெல்லாம் இன்றைக்கி வியாபாரமே இல்லாமல் இருக்கிறாங்க. அதுக்கு அந்தந்த நிறுவனத்தில் போய் வரும் நிர்வாகம் உட்கார்ந்து சில படங்கள்னாச்சும் வாங்கி சில தயாரிப்பாளர் நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வரமுறையும் கொண்டு வரலாங்கிற ஒரு திட்டம் கூட வச்சுருக்கிறோம். இந்த நமக்கு நாமே அணி இத்தனை வருடங்கள் நம்ம சங்கத்துக்கு ஓட்டு போட்டு ஒன்றுமே நடக்கலை. வந்து கேட்பாங்க, ஓட்டு போடுவோம், ஓட்டு போடுறதோடு சரி, அதுக்கப்புறம் எங்கள் தயாரிப்புகள் யாரும் பார்க்க மாட்டாங்க. அவங்க சுயநலமாக ஏதோ சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் இல்லாமல் இப்போ நாங்கள் வந்திருக்கிற இந்த அணியே வந்துங்க எந்த ஒரு ஆடம்பர செலவும் பண்ணாமல் நல்ல முறையில் இந்த தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று சிறுபட தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய உதவி செய்யணுங்கிற மெயின் கண்ணோட்டங்க. அது இதுக்கு என்ன பண்ணுங்கிற திட்டம் நிறைய வச்சுருக்கோம். அது எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லுவோம். அந்த தேர்தல் அறிக்கை வரும்போது இன்னும் பல திட்டங்கள் வரும். இந்த அணியின் முக்கிய நோக்கமே சுயநலம் இல்லாமல் நடுநிலைமையோடு சக தயாரிப்பாளருக்கு நம்ம எல்லாம் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஆலோசித்து இந்த நிர்வாகத்தை அமைக்கணுங்கிறது தான் மெயின் எங்களுடைய கண்ணோட்டமாக இருக்குது. இந்த தேர்தலுடைய அறிக்கையும் அதான், நிறைய அறிக்கை நாங்கள் வந்து தயாரிச்சுட்டு இருக்கிறோம். அது வெளிவரும்போது உங்கள்கிட்ட சொல்லுவோம். அதை தெரிஞ்சுட்டு நமது தயாரிப்பாளர்கள் நல்ல முறையில் இந்த அணியை ஆதரித்து வெற்றி பெற செய்வார்கள் என்று நம்புகிறோம். இந்த அணி தலைவர் வந்து சார் இன்னும் எங்களுக்கு வேட்பாளருடைய ஃபைனல் பட்டியல் வரும். அந்த பட்டியல் வந்ததுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். ஏன்னா இன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறேன்னு வச்சுங்களேன், அது வேட்பாளர் பட்டியல் ஏதாவது ரிஜெக்ட் ஆச்சுன்னா அது தப்பாக போயிடும். அதனால் வேட்பாளர் பட்டியல் 29ஆம் தேதி ஃபைனலாக கொடுக்குறாங்க. அப்போது கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஆமாங்க ஆமாங்க. இல்லை, ஆதரவு எப்படி தெரியும்? நாங்களே ஒரு அணி ஆரம்பிச்சிருக்கிறோம். எங்கள் அணிக்கு தான் ஆதரவு திரட்ட முடியுமே தவிர இல்லை தன்னிச்சையே கிடையாதுங்க. தன்னிச்சையை அறிவிச்சிருக்காரு. பட் அவர் அணியை தான் ஃபார்மாக பண்ணி தேர்தல் சந்திக்க போகிறாரு. இல்லை, அதான் மெயின் பாயிண்ட். அருமையாக கேட்டீங்க. ஏன்னா இத்தனை ஆண்டு காலம் அது வந்து டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு நேரம் இல்லாமல் போச்சு. நல்ல வேலை இந்த கொரோனா வந்ததுனால எங்களுக்கு நிறைய நாட்கள் கிடச்சி. நிறைய அந்த 7-8 மாதத்தில் இதே மெயினாக நாங்கள் வந்து எல்லாமே கலந்து பேசி அந்த நிர்வாகத்தில் என்ன நடந்துக்கல பார்க்கும்போது எங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கு. சக தயாரிப்பாளர் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, நம்ம இது வரைக்கும் இந்த 20-30 பேரே வந்து ரொட்டீனாக வந்து உட்காந்து சங்கத்துக்கு ஒன்றும் பண்ணல. நாங்கள் ஒரு நிறைய பேர் நேரில் சந்திச்சிருந்த கேப் நிறைய கிடைச்சதுனால நேரில் சந்தித்து அவங்களை அணுகி கேட்கும்போது இல்லை நீங்கள் பண்ணுறதா கரெக்டு, இந்த தடவை ஒரு புதிய நிர்வாகம் வரணும். எங்களுடைய எண்ணமே இது வரைக்கும் நிர்வாகத்தில் யாரும் உட்கார்ந்துடக்கூடாது. புதிய நிர்வாகிகள் வந்து இந்த சங்கத்துக்கு நல்லது பண்ணுங்கிறது எங்களுடைய மெயின் மேட்ரு. இது 1303 எங்களுக்கு கிட்டத்தட்ட ஜெயிச்சு வர அளவுக்கு ஆதரவு இருக்குதுங்க. அது இவ்வளோதான் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அது ரிசல்ட் வரும்போது தான் சொல்ல முடியும். நாங்கள் போய் சந்திச்சதில் எங்களுக்கு முழு மெஜாரிட்டி வர அளவுக்கு எங்களுக்கு கட்டில் பாதியில் நிற்குது. கட்டிகிட்டு இருக்காரு. ஆமாம். இல்லை, அது உண்மையும் இல்லை எனக்கு தெரிஞ்ச காசு திருடுனா நான் சொல்ல மாட்டேன். அந்த நிர்வாகத்தில் இருந்த அந்த டெபாசிட் பணத்தை வந்து சக தயாரிப்பாளர்களுக்கு உதவித்தொகையாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது கொடுத்துருக்க உண்டான அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நான் இன்னும் ஓப்பனாக பண்ண முடியாதுன்னா அவங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அதனால் வந்து முறைகேடுன்னு சொல்ல முடியாதுங்க. சங்கத்துக்கு வருண்ட இப்போ கேபிள் டிவி இருக்குன்னு வச்சுங்களேன்.
தேவையில்லாம வீராடிட்டாங்க, வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க வந்ததுனால தான் தயாரிப்பாளர்கள் இந்த அளவுக்கு நிலைமைக்கு தள்ளப்பட்டோம் அப்படின்ற மாதிரி பகிரங்கமாவே குற்றச்சாட்டாங்க. அது நிறைய தயாரிப்பாளர்கள் பட்டியல் கூட பேர் கூட என்னால சொல்ல முடியாது. நீங்க வந்து ஸ்கூட்டி பண்ணிருக்காங்க, முடிஞ்சு இப்படி வரணும்னு சொல்ற பட்சத்துல எப்படி நீங்க உங்களை நம்பி இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கள ஓட்டு போடுவாங்க? இப்போ சங்கத்தில் பணம் இல்லைங்கிறது உண்மைங்க. அவங்க வந்து தவறான முறையில் கையாண்டாங்களாங்கன்னு சொல்ல முடியாது. சில தயாரிப்பாளர்கள் வந்து எங்கிட்டே சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து இந்த உதவித்தொகை வாங்கியிருக்கிறோம். அந்த பீரியடில் அவர் இருந்த ஒன்றேகால் வருஷமாக இருந்தபோது நாங்கள் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் நான் கொடுத்துருக்காங்க அமௌண்ட்டு. அவர் தவறான முறையில் கையாண்டாரான்னு சொல்ல தெரியாது. சங்கத்துக்கு அவர் நிர்வாகம் சரியில்லைங்கிறது வந்து எல்லாருமே ஒத்துக்கிறாங்க, அதில் மாற்றம் கிடையாது. அந்த ஃபண்டு வந்து தயாரிப்பாளருக்கு தான் போயிருக்குன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. இது எல்லாருமே சொல்கிறது தான். நீங்கள் சொல்கிற சில தயாரிப்பாளர்கள் அதான் சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க சொல்கிறாங்க. பட் இந்த ஸ்க்ரூட்னி முடிஞ்சு அக்கௌண்ட்ஸ் கிளியர் பண்ணி வந்தால் தான் முடியும். அந்த ஸ்க்ரூட்னி பொதுக்குழு நடக்கும்போதே அதை பேங்க் நடக்க விடாமல் பண்ணிட்டாங்க சில ஆட்கள். அதுதான் இதோட விஷயமே. இல்லை அப்படின்னா அவர் அந்த பொதுக்குழுவில் அதை அறிவிச்சிருந்தார் அப்படின்னா சங்கம் வந்து அடுத்த எலெக்ஷன் அன்றைக்கே சந்திச்சிருக்கும். அவங்க அறிவிக்க விடலை, உடனே அவர் கவர்மெண்ட்டை ஒப்படைச்சிட்டார். அதனால இந்த 1.5 வருஷம் லேட்டு. இந்த 1.5 வருஷம் லேட் ஆகி கொரோனா வந்ததுனால நாங்கள் போய் சந்திக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு கிடைச்சிது. அதனால எல்லாமே பழைய ஆட்கள் வேண்டாம், புதுசாக நீங்கள் வரவங்களுக்கு நாங்கள் ஒத்துழைக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தாலே பெரிய பெரிய இயக்குனர், பெரிய தயாரிப்பாளர் பாரதி ராஜாவே இவங்க கூட எல்லாம் சண்டை போட முடியாதுப்பா, நாங்க தனியா பார்த்துக்கிறோம், தனியா சங்கம் தொடங்கி போயிட்டாரு. நீங்க போயிட்டு அப்போ என்ன சாதிக்கும்? ஒரு திரைத்துறையில அவருக்கு சொன்னா அது மாற்று கருத்து இல்லாம அவர் சொல்றதை ஏத்துக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட பாரதி ராஜாவாலே ஒண்ணும் செய்ய முடியலன்னு அவங்க ஒரு சீனியர் பர்சன் நிறைய பேர் சேர்ந்து இல்ல தற்போது படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர் சேர்ந்து தனியா போயிட்டாங்க. நீங்க இப்ப வந்து அவங்களுக்கு எதிராக நீங்க என்ன சாதிச்சிருக்கீங்க? அவங்களுக்கு எதிராகவே கிடையாதுங்க. இந்த தயாரிப்பாளர் சங்கங்கிறது வந்துங்க, இதுதான் தாய் சங்கம். இதுலேருந்து பிரிஞ்சு போய் அவங்க இன்னைக்கு வரைக்கும் எத்தனை மெம்பர் சேர்த்துருக்காங்கன்னு சொல்ல முடியல. சொல்லியிருக்காங்களா? ஒரு அறிக்கை கூட கொடுக்கும்போது அதுக்கு ஆதரவு தெரிவித்து மோர் தென் 50 தயாரிப்பாளர்கள் நடப்புல படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் படம் எடுக்க போறாங்கன்னு சொல்லி அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணி பேரு ஃபோன் நம்பரோட இல்லை அதுலேயே என்னாச்சுன்னாங்க, அந்த தபால் வாங்கினதே வந்து லெட்டர் வாங்கினதே வந்து கிட்டத்தட்ட ஜூன் மாதம் வாங்கினாங்க. அது அவங்க இந்த சங்கத்தில் இருக்கும்போது அந்த கேபிள் டிவி மட்டும் விஷயம், கேபிள் டிவி இந்த கியூப் விஷயமாக பேசுறதுக்காக வாங்கினது. அப்போ யூஸ் பண்ணாமல் இப்போ நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் அது யூஸ் பண்ணிட்டாங்கன்னா நிறைய தயாரிப்பாளர்கள் நிறைய வாட்ஸ்அப்லேயே பேசினாங்க அதை பற்றி. இது வந்து தவறான முறையில் வந்து பாரதி ராஜா வந்து அந்த சங்கத்தில் உறுப்பினர் இல்லை, ஒரு 3-4 பேர் தான் இருக்காங்க, தேவையில்லாம பேர்களை பயன்படுத்துறாங்க. 3-4 பேர் நான் சொல்ல மாட்டேங்க, எங்களுக்கு என்ன அதோட எண்ணிக்கை தெரியாது. குறைந்த தயாரிப்பாளர் அங்கே போயிருக்காங்க. போயிருந்தாலும் இன்னும் அவங்க இதெல்லாம் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் மெம்பராக தான் இருக்கிறாங்க அவங்க. ஆனால் சார் இது மாதிரி எனக்கு நான் இந்த கிட்டத்தட்ட 971 இருந்திருக்கிறேங்க. இது 4வது முறையாக இது மாதிரி ஏதாவது சில பிரச்சனைகள் வரும்போது தேர்தலை சந்திக்க முடியாத பட்சத்தில், தைரியமாக தேர்தலை நின்று ஜெயிக்க முடியாத பட்சத்தில் இப்படி தனியாக ஒரு கட்சி சங்கம் ஆரம்பிப்பாங்க. ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் முடிஞ்சோடனே இடையில வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. இது 3 தடவை இது மாதிரி நடந்து முடிஞ்சிருச்சுங்க. இது 4வது தடவை இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. அது எந்த அளவுக்கு அவங்க போவாங்கிறது நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். விஷால் மேல, பழைய தலைவர் விஷால் மேல நீங்க சொன்ன ஊழல் குற்றச்சாட்டு இல்லை, முறைகேடு குற்றச்சாட்டு இல்லை அப்படின்னு வச்சுக்கோம். பெரிய படங்களுக்கு ஒரு பார்சியாலிட்டியும் சின்ன படங்களுக்கு ஒரு பார்சியாலிட்டியும் பார்க்குறாரு. சின்ன படம் டேட்டு கேட்கும்போது, பெரிய படம் டேட்டு கேட்கும்போது பெரிய படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து டேட்டுகளை கொடுப்பாரு. ஒரு வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற முக்கியமான ஒரு விடுமுறை காலகட்டங்களில் தொடர்ச்சியா ஒரு 4 நாள் விடுமுறை வருது அப்படின்ற பட்சத்துல முன்கூட்டியே பெரிய படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு, சின்ன படத்தை கண்டுக்கவே மாட்டாருன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதையாவது ஏற்றுக்கிறீங்களா? இல்லை அது ஒரு 2 படம் தான், நிறைய படங்கள் சொல்ல முடியாது. அது நீங்கள் சொல்கிறது உண்மை, அது பேசப்பட்ட உண்மை தான். ஆனால் வந்து அது ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு படம் 2 படமாக இருக்காது. எல்லா படத்தையும் அப்படி செய்ய முடியாது இல்லைங்க. அப்புறம் எல்லா படம் தேட்டர் கிடைக்கும். ஃபஸ்ட்டு சொல்றதை வச்சு பார்க்கும்போது பெரிய குற்றச்சாட்டு, அப்போ ஏற்கனவே இருந்த அந்த நிர்வாகம் வந்து பெரிய குற்றச்சாட்டுக்கெல்லாம் உள்ளாகலன்னு எடுத்துக்கலாமா? குற்றச்சாட்டு இல்லை சார், அவங்கள வந்து ஒரு நிர்வாகமே பண்ண விடல, அதான் உண்மை. அவர் சில காலத்தில் அந்த 2 வருஷம் அவர் சரியா இருந்திருந்தாருனால் அவர் போகும்போது பண்ண விடல. அவர் இடையில அந்த எலெக்ஷனில் போய் பார்ட்டிசிபேட் பண்ண போனார் இல்லைங்க, அதுல இருந்து கொஞ்சம் அப்படியே ப்ராப்ளம். சொல்லுங்க சார். பண்ணலை சார், பண்ணவில்லை சார். அவர் என்ன எலெக்ஷன் மீட்டிங்கில் சொன்னார் அப்படின்னா அவர் வந்துங்க விஷால வந்து
தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நல்லது செய்ய வேண்டி வரவில்லைங்க. நல்லது செய்ய வேண்டிய எண்ணம் உள்ளுக்குள்ளே இருந்துச்சு. அவர் வந்து நடிகர் சங்கத்துக்காக பாடுபட்டார். திரும்ப அங்கே தலைவரானதுக்கப்புறம் திருப்பி தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வந்தார். அதன் பிறகு ஆர்கே நகர் தொகுதிக்கு போயிட்டார். ஆர்கே நகர் தொகுதிக்கு போன பிறகு காணாமல் போய்விட்டார். இதுதான் அவரோட டோட்டல் சப்ஜெக்ட், அவ்வளோதான். இல்லை நீங்கள் கேளுங்க கொஸ்டின். அவர் சப்ஜெக்ட் ஆமாங்க. ஒரு சின்ன படம் ஒரு 4 படம் வரும்போது ஒரு தனுஷோட ஒரு படம் வருது, தனுஷுக்கு டேட்டே தரலைன்னு சொல்லும்போது நான் படத்தை ரிலீஸ் பண்ண முடிஞ்சதை பாருன்னு சொல்லிட்டு அவரு கிளம்பி போறாரு. அந்த படத்தோட பெயர் கூட என்னால சொல்ல முடியும். அப்படி இருக்கிற அந்த டைம் பீரியட்ல இவரால ஒண்ணும் பண்ண முடியல. அந்த படம் சின்ன படத்தை தயாரிப்பாளர் சங்கம் இதுவரை எல்லாம் ஒரு ஜாம்பவான் கையில் தான் இருக்கும். அவர் என்ன இருப்பாங்கன்னா, திரைப்பட உரிமையாளர்களோடவோ மற்ற டியூபு கூடயோ மறைமுக ஒரு சம்மந்தம் இருக்கும். அந்த மறைமுக சம்பத்தினால என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா, தயாரிப்பாளர் சங்கத்தில் ஏதாவது ஒரு கோரிக்கை, ஏதாவது நம்ம போய் எல்லாம் ஒரு கோரிக்கை வைக்கிறோம், ஏதாவது ஒரு மனு கொடுக்குறோம்னா, அந்த மற்ற திரையரங்க உரிமையாளர்களோட அவங்ககிட்ட வந்து காமன்சேட் பண்ணிக்க முடியாது. அவங்களுக்குள்ள வேற ஒரு பிஸ்னஸ் இருக்கும், வரவு செலவு இருக்கும். ஆனால் காமன்சேட் பண்ணிக்க முடியாமல் இதுவரை கொடுத்த கோரிக்கை எல்லாமே கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இந்த கடந்த 12 ஆண்டுகளாக, அதாவது ராமநாதன் ஐயா பீரியடுக்கு அப்புறம் 12 ஆண்டுகள் என்ன நடந்துன்னு கேட்டிங்கன்னா, சங்கத்தில் பதவிக்கு வந்தால் ஒரு பெரிய நடிகர் வச்சு படம் எடுக்கலாம். இது ஒரு முதல் கான்செப்ட்டுங்க. ரெண்டாவது, சங்கத்தில் கேபிள் டிவி என்று மிகப்பெரிய முறைகேடு ஊழல் நடந்திருக்குது. அது போர்த்தி அமைக்கப்பட்டது. வேற இன்னொரு செய்தி நிறுவனத்தின் பேரை குறிப்பிடவில்லை. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய செய்தி நிறுவனத்தோடு ஒரு செய்யப்பட்ட ஒப்பந்தம் காணாமல் போய்விட்டது. அதாவது காணாமல் போச்சு, அவ்வளோதான். அந்த அக்ரிமெண்ட்டே இல்லை. ஸோ இது மாதிரி பல ஊழல்கள் நடைபெற்று இதெல்லாம் அப்படியே எல்லாம் சகித்துக்கொண்டுன்னா எங்களுக்கு வழி இல்லை. நாங்கள் பாட்டுக்கு வருவோம், ஓட்டு போடுவோம், போயிடுவோம். திருப்பி எலெக்ஷன் அப்போ கூப்பிடுவாங்க. அதாவது தயாரிப்பாளர் சங்கத்தில் 4500 அசோசியேட் மெம்பர் இருக்கிறாங்க. அதில் 1350 நிரந்த உறுப்பினர்கள். அதில் இப்போ ஒரு 1300 பேர் நம்ம ஓட்டு போட தகுதியுள்ளவர்கள். இதில் ஒரு 300 குடும்பங்கள் இன்சுலின் நார்மலாக ஒரு பேசிக் மெடிசன் கூடி ஃபெசிலிட்டி இல்லாமல் இருக்கிறாங்க. ஒவ்வொரு தயாரிப்பாளரும் ஒரு அரசர்கள். ஏன்னா 1 கோடி ரூபாய் கம்மியாக படம் எடுத்துக்க முடியாது. ஒவ்வொரு தயாரிப்பாளர்களுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மெடிசன் வாங்கக்கூடிய காசு இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ என்ன நினைக்கிறாங்க தயாரிப்பாளர்கள், என்ன நிலைமையில் இருக்கிறாங்கன்னா, சங்கத்திலிருந்து ஏதாவது உதவி கிடைக்கும். சங்கத்தில் எப்படி உதவி பண்ணுறாங்கன்னா, எலெக்ஷன் டைமில் 10,000 20,000 வாங்க ஹோட்டலில் போட்டு தங்குங்க, ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டு தர்றோம், ட்ரெயினில் டிக்கெட் போட்டு தர்றோம், வர்றாங்க, ஹோட்டலில் தங்குறாங்க, சாப்பிட்றாங்க, போயிடுறாங்க. அதன் பிறகு தயாரிப்பாளர்கள் சங்கம் தலைவர்களின் கையில் போய்விட்டது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மீண்டும் என்ன பண்ண மாட்டிங்கன்னா, பழையபடி இங்கே நம்ம சொல்லக்கூடாது, மற்ற அரசியல் மற்ற எல்லா பக்கம் எப்படி இருக்குதோ அதன் பிரகாரம் மீண்டும் ஒரு 90 நாளைக்கு முன்னாடி எப்பொழுது எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுவாங்களோ அப்போ இருக்கும். ரெண்டாவது, இந்த 10 ஆண்டுகளும் குறிப்பாக 6 ஆண்டுகளும் குறிப்பிட்ட ஒரே தலைவர்கள் தான். ஒரே தலைவர், அவரை ஒட்டியுள்ளவர், மற்றவர், இவங்களே மாற்றி இன்டர்சேஞ்ச் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ தலைவர் இருந்துக்கோப்பா, நான் செயலாளத்துக்கு நீ பொருளாக இருந்துக்கோ, அடுத்த தடவை நீ இருந்துக்கோ, இல்லைப்பா நான் இந்த தடவை நிற்க முடியல நீ இருந்துக்கோ. இப்படியே இன்டர்சேஞ்ச் பாலிடிக்ஸ் பண்ணி என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, சங்கத்தில் அவங்களோட தேவைகளை நிறைவேற்றிக்கிட்டாங்க. யாருக்கு எந்த தேவையும் நிறைவேற்றவில்லை. இதுதான் இது வரைக்கும் நடைபெற்றிருக்குதுங்க. பாரதி ராஜா பற்றி கருத்து சொல்லிட்டீங்களா? சரிங்க. நிறைய நலிந்த தயாரிப்பாளர்களுக்கு உதவி செய்யறதுக்கு சார், தயாரிப்பாளர்களுக்கு அரிசி கொடுக்குற நிலைமைக்கு வந்துருச்சுட்டாங்களா? தயாரிப்பாளர் தான் ஒரு திரைப்பட நடிகருக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, தயாரிப்பாளர் மியூசிக் டைரக்டர் சம்பளம் கொடுக்குறாங்க, தயாரிப்பாளர் தான் எல்லாத்துக்குமே அந்த டோட்டல் யூனிட்டுக்கு சம்பளம் கொடுக்குறவங்க. சம்பளம் கொடுக்குறவங்களுக்கு அரிசி வாங்க நிலைமைக்கு கொண்டு வந்தது யாருன்னு யோசிச்சு பார்க்கணும். இந்த இதுவரை 12 ஆண்டு காலமாக யார் நிர்வாகம் நடத்துனாங்களோ அவங்க தான் காரணம். தயாரிப்பாளர்கள்ன்றது இன்வெஸ்டர், ப்ரொடியூசர்ஸ் இல்லை. அரிசி பருப்பு பற்றி நான் பேச எனக்கு கருத்தை கூற விரும்பவில்லை. அரிசி பருப்பு கொடுக்கப்பட்டதை தவிர வாங்கியதும் தவிர அதை பற்றி கருத்தை நான் கூற விரும்பவில்லை. அது ஒரு இல்லை, அது இல்லைங்க, கருத்தை கூற விரும்பவில்லை. சில தயாரிப்பால் வாங்கியிருக்கிறாங்க, சில தயாரிப்பு வேணாம் விட்டுருக்குறாங்க. யார் விரும்பினாலும் அவங்க வாங்கியிருக்காங்க, வாங்கியிருக்காங்க தாங்க. எல்லாரும் வாங்கினாங்கன்னு சொல்ல முடியாது. யாருக்கு தேவைப்படுதோ அவங்க வாங்கியிருக்கிறாங்க. அதான் தேர்தல் அறிக்கை வரப்போம் சார். தேர்தல் அறிக்கையில் தான் சொல்ல போகிறோம். இந்த 22ஆம் தேதியோட நாமினேஷன் முடிஞ்ச உடனே வேட்பாளர் பட்டியல் வந்தோடனே எங்களுடைய வேட்பாளருடைய பெயரை சொல்லிவிட்டு அன்றைக்கே நாங்கள் இந்த தேர்தல் அறிக்கை வெளியிட போகிறோம். அதில் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. சங்கத்தில் பணம் சேர்க்க பல வகை இருக்குங்க.
கேபிள் டிவி மூலம் வருமானம் இருக்குது, சங்கத்தின் மூலம் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுத்தால் பணம் வரும். வந்துச்சுன்னா எல்லா நலிந்த தயாரிப்பாளர்களுக்கும் உதவி செய்கிறோம். இதுதான் முதல் நோக்கம். ரெண்டாவது, ரிலீஸ் ஆகாமல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 400 to 600 படம் ரிலீஸ் ஆகாமல், அதாவது சென்சார் பண்ணி ஃபினான்ஷியல் பிரச்சனை இல்லாமல் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிற படங்கள், சென்சார் பண்ணவே முடியாமல் ஃபினான்ஷியல் பிரச்சனை மாட்டி இருக்கிற படம் ஒரு 600 படங்கள் இருக்குது. அந்த படங்களை திரையரங்கு உரிமையாளர்கள்ட்ட பேசி ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்வோம். இப்போ ஒரு ஓட்டுக்கு 30,000 to 50,000 வரை கொடுக்க தயாரா இருக்கிறதா பேசப்படுது. ரைட்டுங்க. ஒரு ஓட்டுக்கு நாங்கள் வந்துங்கய்யா, நான் என்ன சொல்கிறோம்னா, எந்த ஒரு 5 அணி போட்டியிடுது, 4 அணிக்கிட்ட பணம் வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறோம். 4 அணிக்கிட்ட பணம் வாங்கிட்டு ஓட்டு எங்களுக்கு போட்டுருங்கன்னு சொல்கிறோம். அவ்வளோதான். நாங்கள் வந்து ஒரு ரூபாய் கூட கொடுக்க மாட்டோம். இப்போ இந்த அணி தோத்துச்சுன்னா தயாரிப்பாளர்கள் தோத்த மாதிரி. நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க? இல்லை, நான் கொடுக்க மாட்டேங்க, கொடுக்க மாட்டோம். யாரிடமும் நிதி ஏந்தி நிற்கவும் மாட்டோம், யாருக்கும் நிதி கொடுக்கவும் மாட்டோம். இப்போ வந்துங்க 2 பேர் அறிவிச்சிருக்கிறாங்க, மறைமுகமான 2-3 பேர் அறிவிக்கல. இப்போ வந்து ராமநாராயணன் அவரோட சன் வந்து முரளி ஐயா அவர் அனுப்பிச்சிருக்காரு. தான ஐயா வந்து போட்டியிடுவாரா இல்லையா என்பது தெரியவில்லை. மேலும் வந்து கதிரேசன், இது மாதிரி சந்திரபோஸ், நிறைய அணிகள் வந்து முயற்சி செய்றாங்க. நேற்று யாரோ டிஆர் சாரும் போட்டி போடுறதா அறிவிச்சிருக்கிறாங்க. இது வரைக்கும் முயற்சிக்கல. சொன்னது அவர் சரியா கேட்கல. என்னங்க? ஐயா, நீங்க சொன்ன மாதிரி அவர் நடிகர் சங்கத்துக்கான விஷயங்கள் எலெக்ஷன் நடக்கும்போது தான் பெருவாரியான ஒரு சட்டமன்ற எலெக்ஷன் அளவுக்கு பெரிய தமிழ்நாடு முழுக்க ஊடகங்கள்லாம் பதிவு பண்ணி பார்த்துருப்பீங்க. பெரும்பாலும் நடிகர் சங்கத்தோட விஷயங்களுக்கு வரும்போது தான் ஏற்கனவே இந்த துணை நடிகர்களுக்கான பணங்கள்லாம் வந்து அவங்களோட அக்கௌண்ட்ல பணம் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கிட்டத்தட்ட 6 வருடமா அந்த கார்டு என்ன வச்சிருக்காங்க. நிறைய எலெக்ஷன் டைம்ல காமிச்சு எல்லாருமே வந்து சேர்ந்தாங்க. ஆமாங்க ஐயா. நிறைய பண முறைகேடுகள் வந்து இந்த பார்ட்டி அந்த பார்ட்டி ஜேகே ரிதிஷா அப்படின்னு பல விஷயங்கள் போச்சு. அவர் நடிகர் சங்கத்துக்கு வந்து நீங்க சொன்னீங்க முதல்ல நடிகர் சங்கத்துக்காக தான் உள்ள வந்தாரு நீங்க, அதுக்கப்புறமா தயாரிப்பாளர் சங்க தலைவராக உள்ள வந்தாரு, அதுக்கப்புறம் ஆர்கனைசர் போய் காணாம போனாரு. ஸோ மொத்தத்துல அவர் உள்ள வந்த பொழுது அவருடைய பணி எந்த இடத்துலயாவது இருந்ததுங்களா, இல்ல பணம் காலியானதுக்கு எந்தெந்த இடங்கள் எல்லாம் இல்லைங்க, அவருடைய பொதுவாகவே சொல்கிறேன். ஒரு டிஆர் ஆகட்டும், விஷால் ஐயா ஆகட்டும், இயற்கையிலே ஒரு தயாரிப்பாளராக இருந்து நடிகராகிறது வேறு, நடிகராக இருந்து தயாரிப்பாளர். வாட் இஸ் த பேஸ்ன்னு இருக்குது. நடிகர்கள் வந்து ஒரு புகழுக்காக தான் வர்றாங்க, வேற ஒரு பெரிய ஒரு காரணம் கிடையாது. இப்போ டிஆர் ஐயாவே நிற்கிறாரு. டிஆர் ஐயாவே சங்கத்தில் வந்து 2-3 டிஸ்ட்ரிபியூட்டர் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருக்குது, அதை தீர்க்க முடியல. அவர் தீர்க்க முடியாமன்றதுனால நடிகர்கள் மீது எங்களுக்கு வந்து ஒரு தலைமையற்ற ஒரு எங்களுக்கு ஒரு இது இல்லை, ஒரு நம்பிக்கை இல்லை. பொதுமக்கள்கிட்ட இல்ல, தயாரிப்பாளர்கிட்டே இருக்கு. இல்லை, அது கூடி சீக்கிரம் விரைவில் ஒழிக்கப்படும். அரசியல்வாதியை சினிமா தேட்டர்ல தேடாதீங்கன்னு சொல்லிட்டு மக்கள் தலைவர்கள் பேசுறாங்க. அப்படி பார்க்க போனா நீங்க விஷால் தலைவரா வந்து காரணம் கூட சினிமா அவர் ஒரு நடிகர்ன்ற ஒரு போக்கு. இல்லைங்க ஐயா, சென்ற முறை தேர்தலில் இதுவரை யாருமே சொல்லல. சென்ற முறை தேர்தலில் கிரேஸ் வந்து சென்ற முறை தேர்தல் முறையாக நடைபெறவில்லை. கிரேஸ் கூட ஒரு நடிகர், அவ்வளவுதான். இல்ல, அந்த காலகட்டத்தில் அவர் நடிகருக்காக தான் ஒரு கிரேஸா இருந்து ஓட்டு போட்டாங்களே தவிர பொதுமக்கள் கிரேஸ் நடிகர்களை தேர்ந்தெடுக்கிறது வேற. ஆமா, அரசியல் தலைவராவோ வேற விஷயங்களையோ. இப்போ தயாரிப்பாளர் அவர் சொன்ன மாதிரி வந்து ஒரு தயாரிப்பாளரா பெருசா பிரச்சனைகளை ஷார்ட் அவுட் பண்ணல. அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு ஏற்கனவே ராதாரவி சரத்குமார் மேல இருந்தக்கூடிய அதிருப்திகள்லாம் இருக்கும் பொழுது இவர் ஒரு பக்கத்துல ஒரு மாதிரியான படங்கள் நடிச்சுக்கிட்டு ஒரு இளமையான ஒரு விஷயத்துல வந்தாரு. அவர் பின்னாடி ஒரு சில பேர் கிரேஸா இருக்கவங்க வந்தாங்க. பொதுமக்கள் வந்து அன்னைக்கு ஓட்டு போட ரசிகர்கள் தான் பார்க்கறது வந்தாங்க தவிர ஓட்டு போடுறது உங்க மெம்பர்ஸ் தான். அந்த கிரேஸுங்கிறது என்ன சார், அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆண்டு காலம் 8 ஆண்டு காலம் இருந்த தயாரிப்பாளரோட தலைவர்களோ அந்த ஆஃபீஸ் பேரோ சங்கத்துக்கு ஒன்றும் பண்ணலை. இப்போ அவர் புதுசாக வர்றார். புதுசாக வந்து நான் பண்ணுறங்கும் போது தயாரிப்பாளர் கிரேஸுங்கிறத விட எதிர்பார்த்தாங்க, ஏதோ வராரு செய்வார், அவருடைய தேர்தல் வரைக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அவர் ஆரம்பத்தில் நல்லா பண்ணாருங்க. அவர் என்ன சங்கத்துக்கு வர வேண்டிய இல்லை சார், சங்கத்துக்கு வர வேண்டிய வருமானத்தை கரெக்டாக பண்ணிட்டு போயிருந்தாங்கனாவே இந்த பிரச்சனை வந்திருக்காது. வருமானமே இல்லாமல் இருக்கிற டெபாசிட் பணத்தை எடுத்து செலவு பண்ணோன்னே இப்போ கஜானா காலி ஆயிடுச்சு. நாசர்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பின்புலத்தில் இருந்தார். அவர் விஷாலுடைய விஷால் ஜெயிக்க வரும்போது நாசர் பெரிய பின்புலத்தில் இருந்தார், முக்கியமானவங்களா இருந்தாங்க. கார்த்திகேயன் நல்லா இருக்கும்பொழுது இப்போ நடிகர் சங்கம் கட்டப்பட்டு பாதியில் நின்றுருக்கு. இப்போ அந்த மாதிரியான இடங்களை இப்போ மக்கள் நீதி மையத்தில் ஒரு ஏற்கனவே ஒரு நடிகர் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சியிலையும் ஒரு இடத்துல அவங்க மனைவியோட இருக்கு. இந்த சூழல்ல எந்த மாதிரியான ஒரு ஆரோக்கியமான விஷயம் வரும்னு நினைக்கிறீங்க நடிகர் சங்கத்துக்கு? நடிகர் சங்கத்துக்கு தெரியாது, நடிகர் சங்கத்துக்கு இல்லை சார், சாரி தயாரிப்பாளர் சங்கத்துக்கு. இதுதான் நாங்கள் வந்து இந்த நமக்கு நாமே அணிகிற ஒரு குறிக்கோளே வந்து இதெல்லாம் யாரும் செய்யலை. அங்கே ஏன் செய்யலைன்னா அவங்க வந்து அந்த நீங்கள் கிரேஸ்னு ஒன்று சொன்னீங்கல்ல, அந்த கிரேஸோடையே போயிட்டாங்க. நாங்கள்லாம் அப்படி இல்லைங்க. இப்போ என்ன பண்ணுறோம், நீங்கள் சார் கேட்டார் ஒரு ஓட்டுக்கு 30,000 50,000 கொடுப்பீங்க, இதெல்லாம் இல்லை. தயாரிப்பாளர்களே நேரிலேயே இந்த லாக்டவுன் பீரியடில் நான் சந்திச்சிருக்கிறோம், நிறைய பேர் சந்திச்சதில்
அவங்க சொல்கிற கருத்து இது சார், இவங்க எல்லாம் செய்யலைங்க, உங்களை மாதிரி புதுசாக வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் செய்வீங்க, நம்பிக்கை இருக்குது, நில்லுங்க, நான் உங்களுக்கு ஆதரவு அதெல்லாம் நாங்கள் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த தயாரிப்பாளர்கள் கொடுத்த தைரியத்தில் தான் இந்த ஒரு அணியை நாங்கள் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த தயாரிப்பாளர் சங்கத்துடைய தயாரிப்பாளர்களுக்கு மிக முக்கிய செலவே வந்து இப்போ வந்து நடிகர்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம். கோடிக்கணக்காக அந்த படத்துக்கு தனியாக ஒரு கடமை எடுக்கும். அந்த அளவு நடிகர்களுக்கு பணம் வாங்குறாங்க. அந்த நடிகர்களுக்கு வந்து ஒரு லிமிட் மாதிரி இவ்வளோ தான் உச்சபட்ச நடிகர் ஆனாலும் இவ்வளோ தான் பணம் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் அது தேர்தல் அறிக்கையில் எல்லாம் வருதுங்க. எல்லாமே நீங்கள் சொல்கிறதெல்லாம் வருது. தேர்தல் அறிக்கையில் ஒன்றா வரும். அது அதான் என்ன சொல்லிங்க சார், இப்போ விசாலே எடுத்துங்களேன். விசால ஒரு நடிகர் கம் தயாரிப்பாளர். அவரே பார்த்து இப்போ நாங்கள் ஜெயிச்சு நாங்கள் நிர்வாகம் போய் கேட்கும்போது அவர் கூட ஒரு படம் பண்ணி தரலாம். அவர் இருக்கும்போது இப்படி நடந்திருக்குது, நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாரு, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இது மாதிரி ஒரு சில பிரபலமான நடிகர்கிட்ட போய் நாங்கள் அப்ரோச் பண்ணி இது மெயினாக சங்கத்துக்கு இன்றைக்கி வருமானம் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணோம் சார். தயாரிப்பாளர் சங்கன்றதே பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக வெளியிருந்து பார்க்கக்கூடிய சாமானிய மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். தயாரிப்பாளர் சங்கங்களுக்கு சின்ன தயாரிப்பாளர்களுக்கு தான் சங்கம் தேவைப்படுது. இப்போ வெளிப்படையாக எடுத்துக்கணும் சொன்ன பெரிய லெவலில் இருக்கிற யாருமே வந்து சங்கத்தில் போயிட்டு நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கிறதா இல்லை. வெளிப்படையாக சொல்லணும். தனுஷ் ஒன்றரை ஒரு ப்ரொடக்ஷன் வச்சிருக்காரு. பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வந்து சொல்ல போனால் நிறைய பேர் வச்சிருக்காங்க. அவங்களுக்கான பிரச்சனையை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கான ப்ரொடியூசர் வந்து சங்கத்தில் போய் உங்கள் நிர்வாகத்துக்குள்ள மெம்பர்ஸ் உட்காந்து பேசி பண்ணி கொடுத்துருப்பான்னு நியாயம் பேசுகிற இடத்துல இல்லை. ஏன்னா அவங்க அடுத்து அவர்கிட்ட சீக்கிரம் கால் செஞ்சு வாங்கணும், அடுத்து படம் பண்ணணுன்றதுக்காகவே அவர் படத்தை இன்னொரு ப்ரொடியூசர் கொடுத்து ஏற்றுக்கிற இடத்துல தான் இருக்கு. இது சினிமாவுடைய எழுதப்படாத. ஸோ சின்ன மாதிரியான பட்ஜெட்டுகள் செய்கிற தயாரிப்பாளர் சங்கம் மட்டும்தான் அவங்க நாடுகளை எடுத்து படம் பண்ணியாவது போட்ட காசை எடுக்கணும் நிலைமையில இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான அதான் சார், நான் இப்போ முதல்ல சொன்னேன். அதான் பெரிய விஷயங்களுக்கான விஷயங்கள் என்ன பண்ண இப்போ அதான் முதல்ல சொன்னேன். சிறுபடம் அறிக்கைன்றது அது நம்ம எல்லாரும் தான் தேர்ந்தெடுக்க இல்லை சார், இல்லை இப்போ எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு வச்சுக்கல சார். இல்லை அதுக்கு தான் முதல்ல சொல்லிட்டேன். நான் உட்கார்ந்த உடனே சொல்லிட்டேன். உட்கார்ந்த உடனே ஒரு விஷயம். அதை தாண்டி ரொம்ப 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 கஷ்டத்தில் இருக்கக்கூடிய சின்ன தயாரிப்பாளர்களுக்கான ஒரு விஷயத்தை மீட்டெடுப்போன்ற விஷயத்தை தேர்தலுக்கு தாண்டி நீங்க ஒரு பிரச்சனை இல்லை அதான் சொல்லணும். நாங்களே இப்போது எங்கள் நிர்வாகம் வரும்போது எப்படி ஓடிடி பிளாட்ஃபார்ம் ப்ரைவேட்டாக இருக்குதோ சங்கத்து மூலியமே ஆரம்பித்து இந்த வெளிவராத படங்களுக்கெல்லாம் நம்ம முன்னுரிமை கொடுக்கலான்னு இருக்கோம். முன்னுரிமை கொடுக்கும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் படம் வெளியே வந்துடும். அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க போட்ட பணத்துக்கு உண்டான உத்தரவாதம் கிடைக்க போகுது. அது இந்த சங்கத்து மூலியமாக பண்ணலாங்க. அதான் முதலே சொன்னோம். நாங்கள் இது வரைக்கும் யாரும் இந்த முயற்சி பண்ணலை. இப்போ இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆன உடனே இப்போ நாம் அது இந்த சங்கத்து மூலியமாக பண்ணி அது கொஞ்சம் வெளிவராத படங்களுக்கு முயற்சி பண்ணலாங்கிறது. ஐயா சிம்பிளாக சொல்கிறேங்க ஐயா. இப்போ விஷாலோட நிர்வாகம் சரியில்லாத, திறமை இல்லாத நிர்வாகம். சின்ன பிள்ளை வெள்ளாமல் வந்தால் வீடு வந்து சேராதுங்கிற மாதிரி அவர் வந்து ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் மாதிரி. இப்போ நடிகர் சங்கம் வேணும், தயாரிப்பாளர் சங்கம் வேணும், ஆர்கே நகரில் போட்டியிடணும், ஏதோ ஒரு கட்சியில் இணையணும். இது மாதிரி பலவாறு எண்ணங்கள் உள்ள ஆட்கள் நாங்கள் கிடையாது. நாங்கள் வந்து தயாரிப்பாளருக்கு ஏதாவது நல்லது செய்யணுன்ற ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்குது. இங்கே பதவிக்கு வரணும்னு ஆசை எங்களுக்குள்ளே இப்போ வரைக்கும் வழிகாட்டுதல் குழு அப்படின்னு ஒரு அமைச்சு தான் செயல்பட்டுருக்கிறோம். இப்போ சிம்பிளாக கேட்குறோம், விஷால் ஐயா வேணும் பண்ணிருக்கிறீங்களா? சங்கத்தோட கச்சனா காலியாச்சு. சங்கத்துக்காக நான் ஒரு படத்தை நடித்து கொடுக்குறேன்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி கூட நான் நடித்த ஒரு படத்தில் கிடைத்த வருமானத்தை சங்கத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்லலாம். விஷால் ஐயா வந்து தானாக ஒன்றும் வளர்ந்து வரல, தயாரிப்பாளர் மூலியமாக தான் வளர்ந்து வந்தாங்க. இப்போ டிஆர் ஐயாவை அணை அறிவிக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே பண்ணுறார். அவர் டிஆரை ஒரு சிம்பிளாக அறிக்கை விடல. எனது மகன் அவரை வைத்து சிம்பு அவர்களை வைத்து ஒரு திரைப்படம் இயக்கி அதில் வர மொத்த வருமானத்தையும் வந்து சங்கத்துக்கு கொடுக்குறேன்னு அறிக்கை விடலாம். இது மாதிரி யாரும் முன்னோடியாக வந்தாங்கன்னா உண்மையாக வரவேற்கிறோம். அவங்கள ஆதரிக்க மாட்டோம், வரவேற்கிறோம். சார் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க. அப்போ அவர் பதில் சொல்லும்போது நீங்கள் கொஞ்சம் யாரோ உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. இவ்வளோ பணம் கொடுத்து வரும்போது நீங்கள் ஜெயிச்சிருவீங்களான்னு நீங்கள் கேட்டீங்க. அதான் அவர் பதில் கொடுத்தாரு. நாங்கள் தோத்தோம்னா நாங்கள் தோத்ததாக அர்த்தம் இல்லை, அத்தனை தயாரிப்பாளர் தோத்ததாக அர்த்தம். அதுதான் அந்த விஷயம். அது நீங்கள் கேட்டீங்க இந்த கேள்வி. ஆனால் அவர் பதில் சொல்லும்போது யாரோ இந்த தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியிட்டால் வெற்றி பெற்றால் சந்தோஷப்படுகிறோம், தோல்வியுற்றால் மிகப்பெரிய சந்தோஷப்படுகிறோம். ஏனால் இது தயாரிப்பாளர்களுக்கு அனைவருக்குமான தோல்வி. ஒருத்தர் ஒரு வரையில் தான் இருக்கணும், தயாரிப்பாளர் இருந்தால் தயாரிப்பாளர் மட்டுமே இருக்கணும், வேற விஷயங்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா ஃபோக்கஸ் அவுட் ஆகும்போது நிச்சயமா அவங்களுடைய கலப்பணையும் போகுது இல்லைங்களா? அது மாதிரியான பைலாஸ் எதனா கொண்டு வர இல்லை அப்படி நல்ல முறையில், அதாவது
மெஜாரிட்டியில் லீட் பண்ணி வந்தால் பைலாவில் தேவையான மாற்றங்களை சட்டத்துக்கு உட்பட்டு தேவையான மாற்றங்களை செய்வோம். அப்படி செய்யும் பட்சத்தில் இந்த நடிகர் சங்கத்தில் பாதி ஒரு மெம்பர், இங்கே ஒரு மெம்பர், 24 மெம்பர் இருக்காதுங்க. ஒரே அதிகமா படம் தயாரிச்சவங்க, அதிகமான படம் இன்வெஸ்ட் பண்ணி எடுத்தவங்க, இதனாலயமா நிறைய ப்ரொடக்ஷனை வாழ வச்சவங்க, இவங்கெல்லாம் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வரும்பொழுது அது ஒரு விஷயமா இருக்கு. ரைட். விஷால் வந்து ஆர்கே ப்ரொடக்ஷன் அவருடைய அந்த அப்பாவுடைய ப்ரொடக்ஷன்ல வந்தாரு, ஜெயிச்சாரு, இடமே அந்த இளவரசன் கொடுத்தீங்க. இப்ப நடிகர் சங்கத்தை விட்டுருங்க, அது வேற விஷயம். தயாரிப்பாளர் சங்கம்ன்றது பெருவாரியான பணத்தை உள்ள போட்டு வாழ்வாசாவா பிரச்சனை. அப்படி வரும்பொழுது அதுல அதிகமான அனுபவங்கள் இருந்தாதான் ஒரு இடத்துல ப்ரொடக்ஷன் ரிலீஸ் ஆகல, ஒரு இடத்துல படம் ரிலீஸ் ஆக முடியல, இவர் கொடுத்த பணம் பிரச்சனையா இருக்கு, கோர்ட்டுக்கு போயிட்டாரு, இந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது ஷார்ட் அவுட் பண்றதுக்கான விஷயங்களை தயாரிப்பு நிறுவனங்களையோ ஒரு 50 படங்களை தயாரிச்சவங்க தான் அவங்க அந்த அனுபவத்தின் மூலியமா தீர்க்க முடியும். அது மாதிரி முகம் காட்டாத ஆட்களா இருக்கணும். நாங்க யாரையும் ஸ்கிரீன்ல பார்த்தது இல்லை. தயாரிப்பு அனுபவம் இருக்குன்றது அந்த பிரச்சனை தீர்த்துட்டாலே போதும். இதே மாதிரி வரும்பொழுது எப்படி பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியும்? 16 வயதில் படம் எடுக்கும்போது பாரதிராஜா யாருக்கு தெரியாது. 16 வயதில் படம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான். இப்போ தானம் என்ன இருக்குன்னா முதல்ல போட்டியிடும் போது கண்டிப்பாக யாருக்கும் தெரியாது. ஃபெமிலியர் ஃபேஸஸ் அப்படிங்கிறது ஒரு வேல்யூ, ஃபேஸ் வேல்யூ வச்சு கிடையாதுங்க. என்ன ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது. விஷால் வந்ததுக்கு அப்புறமா சரத்குமார் இருக்கும்போது சரி, விஜயகாந்த் இருக்கும்போது வேற மாதிரி ஷார்ட் அவுட் ஆச்சு. அந்த மாதிரி விஷயங்களை பண்ணி புதுசா வர நீங்க ஏற்கனவே பிரச்சனை பெருசா போயிட்டு இருக்கு, ஓடிடி லெவல்ல போயிட்டு இருக்கு, என்ன விஷயங்களை பண்ணி பழைய பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது நாங்க வந்து அதை செய்வோம் அப்படின்றத சொல்லி ஷார்ட் அவுட் சிம்பிளா இல்லை, இது எல்லாமே தான் சார். மூத்த தயாரிப்பாளர் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள தயாரிப்பாளர்களை கலந்து ஆலோசிச்சு நீங்க சொன்ன விஷயங்களுக்கு பூரா முடிவெடுக்கும். ஓகே, இல்ல நீங்க ஷார்ட்டா முடிச்சிருங்க. நிறைய விஷயங்கள் கலந்து ஆலோசிச்சோம், நியூஸ் கலந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, இவ்வளவு பேர் இருக்காங்க, நாங்க இதெல்லாம் செய்ய போறதில்ல, நாங்க வர்றது ஃபார் த ப்ரொடக்ஷனுக்காக, ப்ரொடியூசருக்காக இதெல்லாம் செய்ய போறோம். பழைய பிரச்சனைகள் என்ன இருக்குது அதை மட்டும் ஒரு 2 நிமிஷம். இல்லை, அதை நீங்கள் சொன்ன மாதிரி சார், இந்த இப்போது நாங்கள் பண்ணுறதே வந்து இந்த எலெக்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற அத்தனை வேட்பாளர்களுமே எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கிறாங்க, புதுசாக வந்து இருக்கிறாங்க. இவங்களே எங்களுக்கு நிறைய கொடுக்க போகிறாங்க. அவங்ககிட்டையும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி அவங்ககிட்டையும் கருத்து கேட்டு வரும் நவம்பர் 22ஆம் தேதி தயாரிப்பாளர்கள் சங்க தேர்தல் திரு நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் தலைமையில் நடைபெற உள்ளது. கடந்த 1.5 ஆண்டுகளாக தயாரிப்பாளர் சங்கம் பூட்டப்பட்டு செயலற்ற நிலையில் உள்ளது. தற்போது கொரோனா காலத்தில் ஏற்பட்ட மிக சரியான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வாட்ஸ்அப் தளத்திலும் தொலைபேசி மூலியமாக அனைத்து தயாரிப்பாளர்களும் தொடர்பு கொண்டு இதுவரை கடந்த 12 ஆண்டுகளாக சங்கத்தில் ஏற்பட்ட நிர்வாக குளறுபடிகள், தனது சுய லாபத்திற்காக சங்கத்தை வழிநடத்தி கொண்டு வந்தவர்கள், தன்னுடைய தொழில் ரீதியான அமைப்புகளை வலுப்படுத்த தலைவராக இருந்தவர்கள், தனது புகழ் விரும்பி சங்கத்தில் தயாரிப்பாளர்களின் தலைவராகவோ செயலாளராகவோ பலர் இருந்து சங்கத்தை மிக மோசமான நிலைக்கு தள்ளியுள்ளார்கள். சங்கத்திற்கென்று பல வழிகளில் வருமானம் வர வாய்ப்பு உள்ளது, வந்து கொண்டு இருந்தது. அது எல்லாவற்றையும் மடை திறந்த வந்த வெள்ளத்தை அணை போட்டு தடுத்து பிரித்து விட்டார்கள். எனவே தற்பொழுது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களின் நமக்கு நாமே என்ற அணி உருவாக்கியுள்ளது. நமக்கு நாமே அணி என்ற கொள்கை என்னவென்றால், இதுவரை ஓட்டு போட்டோம், இனிமேல் ஓட்டு கேட்கிறோம். மேலும் 2 விஷயங்களை மையப்படுத்தி நாம் வந்துள்ளோம். இதுவரை வெளியிடப்படாத அனைத்து திரைப்படங்களையும் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும். திரையரங்கு மூலியமாக ஏற்பாடு செய்யப்படும், மேலும் ஓடிடி தளத்தின் மூலியமாக ஏற்பாடு செய்யப்படும். திரைப்பட தயாரிப்பாளர்கள் நலிந்த மிகவும் சிரமப்படுகின்ற அனைத்து தயாரிப்பாளர்களுக்கும் மாதம் சங்கத்தில் மூலியமாக நலத்திட்ட உதவிகள் செய்யப்படும். மேலும் குறிப்பாக நடிகர் நடிகைகளை தொடர்பு கொண்டு தயாரிப்பாளர்கள் சங்கம் சார்பாக திரைப்படம் எடுத்து வெளியிடப்பட்டு தயாரிப்பாளர்கள் சங்கத்தினுடைய கஜானாவை பழையபடி நிரப்பப்படும். ஊழலற்ற நிர்வாகம் செய்யப்படும். நன்றி.